சோதரம் அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். அதான் அன்பு. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவருடைய அன்பு, தேவனுடைய அன்பு நம் உள்ளத்தில் இருந்தால், அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அது அநியாயத்தில் சந்தோஷப்படாது. அப்ப உலகத்திலே மக்கள் படுகிற சந்தோஷம் எல்லாம் அநியாயத்தில் சந்தோஷப்படுகிறது தான் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அடித்த போது அவர்கள் எல்லாம் செஞ்சாங்க. சிலுவையில் அடித்து அந்த யூதர்கள், அந்த பிரதான ஆசாரியர்கள், மூப்பர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க? பரிசேயர்கள் எல்லாம் சிலுவையில் அடிச்சிட்டு அவர் துடிக்கிறது, வேதனைப்படுகிறதை கண்டு அவர்கள் சந்தோஷம் அடைந்தார்கள். அது என்ன சந்தோஷம்? அநியாயத்தில் சந்தோஷப்படுவது. சொல்லுங்க பாபா. அநியாயத்தில் சந்தோஷப்படுவது. நமக்குள்ளே தேவனுடைய பரிசுத்த ஆவி இருக்கிறதுனாலே, நாம் பரிசுத்த ஆவியானவராலே வழிநடத்தப்படுகிறதுனாலே நமக்குள் தேவ அன்பு இருக்கிறது. அல்லேலூயா. நாம் அநியாயத்தில் சந்தோஷப்பட்டால் நமக்குள் பிசாசு இருக்கிறது என்று பொருள். அல்லேலூயா. ஒருவனுக்கு தீமை செய்து, ஒருவனுக்கு துரோகம் செய்து அதிலே நீங்கள் மகிழ்ச்சி அடைந்தால், அல்லேலூயா, ஒரு மனிதனுக்கு துன்பம் வரும்போது அதை கண்டு நீங்கள் மகிழ்ச்சி அடைந்தால் உங்களுக்குள்ளே பிசாசின் கிரிகள் இருக்கிறது. அது மாம்சத்தின் கிரியை. நீங்கள் அநியாயத்தில் சந்தோஷப்படுகிறீர்கள். உடனே நீங்க உஷாராயணும். அந்த பிசாசு இயேசுவின் நாமத்துல துரத்தி விட்டு, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கன்னு மன்னிப்பு கேட்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பதான் ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய முடியும். கடவுள் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்ம சுத்தம் பண்ணுகிறோம் இல்லையா? அல்லேலூயா. குளிச்சு சுத்தம் பண்றோம், வயிற்றை சுத்தம் பண்ணுகிறோம், பல்ல சுத்தம் பண்ணுகிறோம், முகத்தை சுத்தம் பண்ணுகிறோம், நம்முடைய உடையை சுத்தம் பண்ணுகிறோம். அதே போல நம்ம மனதை, நம்முடைய ஆத்மாவையும் சுத்தம் பண்ண வேண்டியது அவசியம். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அசுத்தங்கள் வந்து நம்ம உடம்பிலே, நம்ம உடையிலே ஒட்டிக் கொள்ளுகிறது. அதை சுத்தம் பண்ணுகிற வேலைகளை தொடர்ந்து செய்வதை போல, அல்லேலூயா, நாம் ஆத்மாவை சுத்தம் பண்ணுவதுதான் ஜெபம். ஆத்மாவை சுத்தம் பண்ணுவதுதான் இந்த ஆராதனை. அல்லேலூயா. ஆத்மாவை சுத்தம் பண்ணுகிறதா சபையினுடைய வேலை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுமே கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் சுத்தம் பண்ணிக்கொள்ள நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். நாம் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று நாம் விரும்ப வேண்டும். அல்லேலூயா. தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்தத்திற்கு அழைத்தார். அசுத்தமாய் இருப்பதற்கு தேவன் நம்மை அழைக்கவில்லை. பரிசுத்தமாய் இருப்பதற்கு ஆண்டவராகிய இயேசு நம்மை அழைத்திருக்கிறார்.